என்னப்பா தம்பியோடதாச்சே வச்சுட்டு போயிட்டானா? இல்லையே, அவனோட கிடையாது. நான் புதுசாகவே வாங்கிட்டேன் இன்னொன்று. நீ எப்பப்பா வாங்கின? என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. சரி, அதெல்லாம் ஒரு ஆமாம் வாங்கிடுவோம் இப்போதைக்கு. என்ன சரி அப்போது கான்வர்சேஷன்ஸ் இப்போ அது மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக இந்த T100 வந்து என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அண்ட் இது ரெண்டாவதாக வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ஹலோ மைக் செக் 1 2. ஒரு சின்ன அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங்கில் வந்து நமக்கு அமேசான்லேருந்து இந்த மாதிரி தான் பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி பேக்கிங் கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸஸ் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸ்க்கு இவ்வளோ பெரிய கவர் தேவைதானா அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. அண்ட் நீங்கள் வாங்குற இந்த T100 பட்ஸ் வந்து இவ்வளோ சின்ன பாக்ஸஸில் தான் வரும். இந்த வாட்டி வந்து இந்த பேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் எல்லாம் பேக்கிங் சரியாகவே பண்ணலை. ஒரு சில டைம் பேக்கிங்கே பண்ணுறதும் கிடையாது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்து T100 அப்படிங்கிற பட்ஸோட நேம் எல்லாமே போட்டிருக்கும். அதோட டிசைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது பூராமே இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் உள்ளக்க நமக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு இயர்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளக்கு ஒரு யூசர் மேனுவல், டைப் சி சார்ஜர், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஏர்பட் இவ்வளோ தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் முதலே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் நான் வாங்கின எல்லா இயர்பட்ஸ்லையுமே அந்த இயர் டிப்ஸ் வந்து நான் வேறு சேஞ்ச் பண்ணதும் கிடையாது. இதில் வந்து பேக்கிங் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பேக்கிங் கொஞ்சம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது அண்ட் ஈஸியாகவும் இருக்குது. அண்டு இதோட காஸ்ட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபிக்ஸட் காஸ்ட்டில் இருக்காது. இது நான் வாங்கினது எவ்வளோ அப்படின்னா 1299, அதாவது 1300 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு நிமிஷம் நான் காஸ்ட்டையும் செக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வாங்கின காஸ்ட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டெக் லைஃப் பட்ஸோட T100 வந்து ஒரு ஓல்டு வெர்ஷன் ஆஃப் பட்ஸ். பட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் தம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு நான் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து வந்திருக்காது. பிகாஸ் அதை வந்து நான் ஒரு ப்ரைவேட்டில் போட்டு வச்சிட்டேன். இது செகண்ட் டைம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. மெயினாக இதோட பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ரொம்ப நேரம் பேஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காது வலி கண்டிப்பாக வரும். ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இயர்ஃபோன்ஸ் வந்து பட்ஸோடது, அதோட சவுண்ட் கிளாரிட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ஹான்சிங் மோட், அதே மாதிரி நிறையா ஆப்டிமைசேஷன்ஸ் இருக்கிறதுனாலையுமே இது நல்லா இருக்குது. அண்ட் இது நல்லா இல்லாத ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காது வலி கண்டிப்பாக வரும். அண்ட் அதே மாதிரி காது லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் போட்டில் ஃபீல் பண்ணல, ஸ்பெஷலைஸ் நான் இதில் ஃபீல் பண்ணேன். செகண்ட் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைமில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும். அதனால் உங்களுக்கு இயர் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் மினிமல் சவுண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா சீரியஸாகவே இதோட இயர்ஃபோன்ஸோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் ஒரு 2-3 டிவைஸஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒரு டிவைஸ் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து இது கனெக்ட் ஆகிரும். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு வந்து இதோட காம்பேக்ட்னஸ், அது எங்கேயா நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேக்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மைக்கோட கிளாரிட்டி. போட்டில் வந்து மைக் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்காது, அதாவது கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து மைக் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இதில் மைனஸ் பாயிண்ட்டே கிடையாது அப்படின்னா அந்த பேஸ் ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். நீங்கள் சவுண்ட் அதிகமாக வைக்க உங்கள் காது வலிந்து கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பட்ஸில் வந்து நான் ப்ளூ கலர் வாங்கலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. மெயினாக நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நமக்கு 10mm டிரைவர் இருக்கிறதுனால நமக்கு அந்த கிளாரிட்டி இன்னுமே நல்லா இருக்குது. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6mm 8mm தான் நினைக்கிறேன். அதனாலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் இது வந்து ஓல்டு வெர்ஷன். இதோட புது வெர்ஷன் வந்துருச்சான்னு தெரில. மேபி வந்திருந்தால் நீங்கள் அதை கூட ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுங்க. சைன் ஆஃப். பாலா சரவணன். பை பை.